எக்ஸலண்ட். இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, செக் இஃப் எ நம்பர் இஸ் எ மல்டிபிள் ஆஃப் அனதர் நம்பர். ஒரு நம்பர் இன்புட் கொடுக்குறோம், அந்த நம்பர் இன்னொரு நம்பர்னுடைய ரெண்டாவது நம்பரும் இன்புட் கொடுக்குறோம், அந்த நம்பர்னுடைய மல்டிபிளா. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஃபஸ்ட் நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், செகண்ட் நம்பர் ஒய்ன்னு வச்சுக்கலாம். இது 2ன்னு வச்சுக்கோங்களேன், இது 3ன்னு வச்சுக்கோங்க. 2ங்கிறது 3னுடைய மல்டிப்ளா அப்படின்னா இல்லை. சப்போஸ் இந்த 2க்கு பதிலாக நான் 6ன்னு கொடுத்துருந்தேன்னு வச்சுங்களேன். ஸோ 6ங்கிறது 3னுடைய மல்டிபிள் தான். எப்படி? 3, 6, 9, 12. ஸோ இது எல்லாமே 3னுடைய மல்டிபிள் நம்பர். இதே 8ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நாட் மல்டிபிள் நம்பர். ஸோ அப்போது செக் இஃப் எ நம்பர் இஸ் எ மல்டிபிள் ஆஃப் அனதர் நம்பர். ஸோ இன்புட் என்ன சார்? 2 நம்பர் வாங்கிக்கிறோம், 2 முழு நம்பர் வாங்கிக்கிறோம், இன்டீஜர் நம்பர் வாங்கிக்கிறோம். என்ன செக் பண்ணணும்? செக் இஃப் த ஃபஸ்ட் நம்பர் இஸ் எ மல்டிபிள் ஆஃப் செகண்ட் நம்பர். ஸோ ஃபஸ்ட் நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா, செகண்ட் நம்பர் ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த கண்டிஷன் ஓகேவாக இருந்ததுன்னா எஸ், எக்ஸ் இஸ், இந்த எக்ஸ்ன்னு வர இடத்துல அவங்க கொடுத்த இன்புட் நம்பர், இட் இஸ் எ மல்டிபிள் ஆஃப் ஒய். ஸோ இந்த இடத்துல அவங்க கொடுத்த இன்புட் நம்பர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 6. ஸோ எஸ் 6 இஸ், ஸோ இட்டை விட்டுருவோம், இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 3. ஸோ ஒய் அப்படிங்கிறது 3ன்னு வச்சுக்கிட்டோம்னா, எக்ஸ் 6ன்னு வச்சுக்கிட்டோம்னா 6 இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லி வரணும். இல்லை அப்படின்னா நோ அப்படின்னு வந்து வரணும். 6 இஸ் நாட் எ மல்டிபிள் ஆஃப் 3. சாரி, 7 இஸ், இப்போ 7 3ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 7 இஸ் நாட் எ மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஃபர்தராக வீடியோ பண்ணுறதுக்கு முன்னால், வீடியோ ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னால் வீடியோ பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிவிட்டு குவின்சியில் போயிட்டு நீங்களே இந்த ப்ரோக்ராம் ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களால் முடியலனாலோ இல்லை கம்ப்ளீட் பண்ணிட்டாலோ இந்த வீடியோ வந்து பாருங்கள், எப்படி இதில் ப்ரொசீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகே, அடுத்தது இப்போ வந்து இந்த ஃப்ளோ சார்ட் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். எக்ஸு வந்து ஒய்யினுடைய மல்டிபிள்னு தெரியணும் அப்படின்னா கண்டிஷன் என்னென்னா, எக்ஸை ஒய்யால் டிவைட் பண்ணி வர்ற மீதி ரிமைண்டர் அது 0வாக இருந்துச்சுன்னா எக்ஸ் வந்து ஒய்யினுடைய மல்டிபிள்னு இருக்கும். ரொம்ப சிம்பிள். ஸோ அப்போ கண்டிஷன் என்ன? எக்ஸ் மாட் ஒய். மாட் அப்படின்னா ரிமைண்டர் என்னன்னு சொல்லுன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் மாட் ஒய் ஈக்குவல் 0வாக இருந்தால் எஸ்ன்னு கொடு, இல்லைன்னா நோன் கொடுன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஹேஷ் இன்க்ளூட் std i/h int main. So int x comma y. So x equal to 12, y is equal to 4. Okay. If x mod y equal 0வாக இருந்தால், ஸோ ரிமைண்டர் எடுக்கிறோம், அது 0வாக இருந்தால் என்ன பண்ணுறோம்? எஸ், percentage d is a multiple of percentage d, x comma y. Else is not a multiple of y. Multiple of, பில்டு கொடுக்குறேன், ரன் பண்ணுறேன். 12 is a multiple of 4. சரி, இதே வந்து 13ன்னு கொடுத்தா எனக்கு என்ன வரணும்? நாட் எ மல்டிபிள்னு வரணும். கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். எஸ், 13 இஸ், சாரி எஸ்ன்னு வரக்கூடாது, இங்கே என்ன பண்ணணும்? நோ. நோ. நோ, 13 இஸ் நாட் எ மல்டிபிள் ஆஃப் 4. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த இன்புட் நம்மளே அசைன் பண்ணுறதுக்கு பதிலாக இன்புட் வாங்கிக்கலாம். என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர், scanf percentage d and percentage, printf enter second number, scanf percentage d y. ஸோ பில்டு பண்ணுவோம், ரன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்பர் 20,
second number 3. No, 20 is not a multiple of 3. Okay, மறுபடியும் ரன் பண்ணுறேன். 22. 20 is a multiple of 2. ஸோ ப்ரோக்ராம் முடிஞ்சுது. ஸோ இதே மாதிரி பண்ணியிருந்தாலும் இதோட பெட்டராக பண்ணியிருந்தாலும் ஓகே. ஸோ ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எந்த ப்ரோக்ராம் கரெக்டான ரிசல்ட் கொடுக்குதோ அது நல்ல ப்ரோக்ராம். இப்படி எழுதுனா தான் அது நல்ல ப்ரோக்ராம்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான். முதல்ல கரெக்டான ரிசல்ட் வரணும். மேபி பின்னால் போக போக அது ரொம்ப கம்மியான ஸ்டேட்மெண்ட்டில் ஈஸியான மெத்தடில் ரொம்ப தலையை சுற்றி போடாமல் நம்ம போட்டோம் அப்படின்னோம்னா அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்கள் முதல்ல எடுத்த உடனே பர்ஃபெக்ஷனுக்காகலாம் பார்க்காதீங்க. ஒரு ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷனை சால்வ் பண்ண முடியுதான்னு மட்டும் நீங்கள் இனிஷியல் டைமில் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். ஸோ இந்த ப்ரோக்ராமை எந்த ரெஃபரன்ஸும் இல்லாமல் ஜஸ்ட் மைண்ட் லெவலில் அப்படியே யோசிச்சுக்கிட்டு பென்சிலில் டைப் அடித்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணிவிடுங்க. அது கரெக்டாக வர்ற வரைக்கும் விடாதீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.